ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் இரக்கெட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸ்லேருந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டர்போல்ட்ஸ் வித் ஸ்டார். படத்தோட ரன் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 hours 6 minutes. படத்தோட ஜானர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் ட்ராமா. படத்தோட ஓடிடி இன்னும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. பட் மோஸ்ட்லி நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் வந்துட்டு மார்வல் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் ஓடிடியுமே பேக் பண்ணியிருப்பாங்க. படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேக் ஸ்க்ரேயர். அண்ட் படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா எரிக் பியர்சனும் ஜோனா கேலோவும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அண்ட் தண்டர்போல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்வல் காமிக்ஸ்க்கே பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அண்ட் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் 36th மூவியாக இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ வைஸ் இன்ஸ்டால்மெண்ட் 2. படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் விடோட சிஸ்டர் எலேனா பெலோவா வந்துட்டு ஆக்ஸ் குரூப், அதாவது இந்த வேலண்டினா கேரக்டரோட கம்பெனிக்காக நிறைய சீக்ரெட் மிஷன் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் பார்த்து கொடுக்குறாங்க. அண்ட் அவங்களுக்கு லைஃப் போரும் அடிச்சிருது. அண்ட் வேலண்டினா பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் மிஷன் தராங்க. அவங்களோட சீக்ரெட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தர் திருட வராங்க, அவங்ககிட்ட இருந்து அதை ரிட்ரீவ் பண்ணு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போனால் நம்மளோட ஜான் வாக்கர், அதாவது யூஎஸ் ஏஜென்ட், அதுக்கப்புறம் கோஸ்ட், அப்புறம் டாஸ்க் மாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து அங்கே ஒரே இடத்துல இருக்காங்க. எல்லாரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா வேலண்டினா தான் இவங்க எல்லாரையும் பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு வர வச்சு மொத்தமாக சொல்லி முடிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து அறக்க பிறகு தப்பிச்சு வராங்க. கூட பாப்னு ஒரு கேரக்டர்னு கூப்பிட்டு வராங்க. அவர் ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டராக தான் இருக்குது. அவரை பற்றி நம்ம படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறமா ரெட் கார்டியன் தெரியும் உங்களுக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பக்கி வந்துட்டு காங்கிரஸ் மேனாக இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வேலண்டினா வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அதாவது இந்த ஒட்டுமொத்த டீம் ஆஃப் ராங் டூவர்ஸ் வந்துட்டு எப்படி ஒரு குட் டூயிங் பண்ணுறாங்க, அண்ட் அவங்களோட ரிவெஞ்சை எப்படி வேலண்டினா எதிர்த்து வாங்கினாங்க அப்படின்றதையும் ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. படத்தில் ஃப்ளோரன்ஸ் பக்கோட கேரக்டரைசேஷன் ரொம்ப டெப்த் எடுத்திருப்பாங்க. அவங்கள வச்சு தான் கதையை ஸ்டார்ட்டும் பண்ணியிருப்பாங்க அண்ட் மூவும் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து எமோஷனலாகவும் நம்மளை வந்து டச் பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் அவங்க ஆர்ட்டில் இருக்க அந்த எம்டினஸ், அந்த லோன்லினஸ், அதை வந்து ரொம்ப அழகாக எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. லைக் நிறைய பேருக்கு ரிலேட்டபிளாகவும் எழுதியிருப்பாங்க அவங்க கேரக்டரை. அதே சமயம் அவங்களோட அந்த டாலஸ்ட் பில்டிங் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சூப்பராக பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க கூட. அண்ட் அவங்களையும் போல்டாக நடிக்க வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் கேட்டது கெவின் ஃபையே கிட்ட. ரொம்ப இன்டென்ஸாகவும் இருந்திருக்குங்க. படத்தில் டேவிட் ஹார்பர் வந்துட்டு ரெட் கார்டியனாக பண்ணியிருப்பார். அவரோட காமெடிக் சென்ஸாக இருக்கட்டும், அவருடைய டோன் ஆஃப் டாக்காக இருக்கட்டும், அந்த மேனரிசம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அண்ட் டேவிட் ஹார்பருக்கு வந்துட்டு அப்பா ரோல்னாலே பிரித்து மேய்ஞ்சிடுவார். அதே தான் இங்கேயும் பண்ணார். ப்ரீ கிளைமேக்ஸில் வர அந்த அப்பா பொண்ணு எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இத்தனைக்கும் பிளட் ரிலேஷனாக இல்லாமல் இருந்தாலும் அந்த பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேருமே, டேவிட் ஹார்பரும் அதுக்கப்புறம் ஃப்ளாரன்ஸ் பக்குமே. செபாஸ்டியன் ஸ்டான் அவருடைய வின்டர் சோல்ஜர் ரோலை வந்துட்டு திருப்பி ரெப்ரைஸ் பண்ணுறாரு. அண்ட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சண்டை பெருசாக ஓப்பனிங்கில் பண்ணாமல் அந்த காங்கிரஸ் மேன் ரோலை வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருப்பார். பட் தென் அவரையே வந்து கோதாவில் இறக்கிடுவாங்க. லைக் அந்த பைக் சேஸ் நாம் ட்ரெய்லரில் பார்த்ததை வந்துட்டு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுற சீனே பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். நமக்கு அப்படியே தேட்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எரப்ஷன் மொமெண்ட்லாம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த வே கேரிஸ் இட், அவரோட கேரக்டர் வந்துட்டு அ மேன் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வித் வார், ஃபைட், எமோஷன்ன்றதை வந்துட்டு நல்லா பக்காவாக நடிச்சு கொடுத்துருப்பாரு. வியாட் ரசல் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஏஜென்ட்டாக திருப்பியும் ரெப்ரைஸ் பண்ணியிருப்பார் அவரோட ரோலை ஃபால்கன் அண்ட் வின்டர் சோல்ஜர்லேருந்து. ஆல்ரெடி நம்ம வந்து அவர் மேலே சம கடுப்பில் இருப்போம். ஏன்னா அவர் வந்துட்டு பொங்கு பொங்குன்னு அங்கே சீரியலில் கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டையே வச்சு ரத்தம் தெறிக்க ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் அப்படியே உல்ட்டா அடிச்சிருப்பாங்க. லைக் அதாவது அவரோட தப்பை அவர் எப்படி உணர்ந்தார், அதுக்கப்புறம் அதுலேருந்து வர அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி, அதை வச்சு அவர் இந்த படத்தில் அவரோட கேரக்டர் எப்படி டெவலப் பண்ணுறாரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இட் லைக் நமக்கு ரொம்ப ஒர்க்கபுளாக இருக்கும். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட இருந்து அந்த ரெஸ்பெக்ட் அவர் ஏர்ன் பண்ண மாதிரியான கேரக்டர் பில்டிங் இந்த படத்தில் இருக்குங்க. ஆனா ஜான் காமன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கோஸ்டாக ரெப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க ஒரு கிரிப்பிங்கான ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்களோட போர்ஷன்ஸை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. லைக் அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண சம்பவங்கள், தப்பு எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு க்ளீன் ஸ்லேட் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குட் பர்சனாக ஆரம்பிக்கணும், அதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் டச்சும் அவங்களுக்கான அந்த எலகன்ஸையும் ஆட் பண்ணி ஒரு குட் ஆக்டரை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி, அதுவும் சமயம் அவங்க வந்துட்டு அந்த டீமில் பிளெண்ட் ஆகிற அந்த ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டரை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் புல்மேன் தான். அன்எக்ஸ்பெக்டட் வைப்பில் பாபா வந்து ஒரு இன்னசென்ட் ஃபேஸாக வருவார். யாரா இவன் போர்க்களத்துக்கு நடுவில் முயல் குட்டி மாதிரி வரான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுப்பாப்புல. பட் குழந்தை முகத்தில் பூதம் அப்படின்ற மாதிரியான பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நம்ம பாப் கேரக்டர் தான். அவனோட மான்ஸ்ட்ரஸ் சைடை வந்து வேக்கப் பண்ணுறப்போ சென்ட்ரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வருவாங்க. சரி, ஓகே, சூப்பர்மேன் மாதிரி பயங்கரமாக இருக்கார், நல்லவராக இருப்பார் அப்படின்னு பார்த்தா
அப்படியே ஒரு ஆல்டர் ஈகோவை கூப்பிட்டு வராங்க வாய்டுன்னு. பார்த்தா அவர் தான் மெயின் வில்லனுங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அண்ட் இந்த 3 கேரக்டருமே பார்த்தீங்கன்னா லூயிஸ் வந்துட்டு சூப்பராக நடிச்சு கொடுத்துருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு பூக்கி வைப் தருவாப்புல. அண்ட் தண்டர் போல்ட்ஸில் ஒரு இரிட்டேட்டிங்கான கேரக்டர் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக அங்கங்கே சீரீஸில் பில்ட் பண்ணி கூப்பிட்டு வந்த ஜூலியா லூயிஸ் ட்ரூஃபஸ் தான் இந்த படத்தில் வேலண்டினாவா வந்து நம்மளை கடுப்பேற்றிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் அவங்க வந்து ஒரு சூப்பர் ஹீரோ உருவாக்குறேன்ற பேரில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி சம்பவக்குரிய ஒரு ஆளை உருவாக்கிட்டாங்க. இதில் உச்சக்கட்ட ஃபன் என்னென்னா, அந்த உருவாக்குன சூப்பர் ஹீரோவை தனக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறப்போ அவங்களுக்கே அது பேக் ஃபயர் ஆகிடும். அதே மாதிரி பெட்ரோல ஆகா ப்ராப்பர்ட்டியை மாத்திட்டாங்களே, படம் பார்க்காத வழியில குட்டி வந்து தப்பா போச்சு. விச் வாஸ் டன் பை யர் எண்ட் பிரிட்டி மச் குட் அப்படின்னு தாங்க சொல்லணும். அண்ட் ஜெரால்டின் விஸ்வநாதன் இந்த படத்தில் MCU மூலமாக என்டர் ஆகிறாங்க. அவங்க கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவங்க தான், பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் கெட்டவங்க சைடில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த எண்ட் எப்படி இருந்தாலும் அவங்க நல்லவங்க சைடு வந்துடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு முதலையே தெரியுன்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க கேரக்டரை இன்னும் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். பட் லெட்ஸ் சி வே டு கோ இன் டு த MCU அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்மளால். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு. படத்தோட இந்த என்டையர் ஹேப்பனிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேருந்து ஒரு 2 நாளுக்குள்ளே நடக்கிற சம்பவம் மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த வேர்ல்டு செட்டிங்காக இருக்கட்டும், ஃபைட்டு, ஆக்ஷனு, டீமோட கெமிஸ்ட்ரி பில்ட் ஆகிறதா இருக்கட்டும், எல்லா எலிவேஷனுமே பக்காவாக இருக்கும். ஒவ்வொரு குட் மொமெண்ட்டுமே சூப்பராக அமைச்சிருப்பாங்க. அதே சமயம் கிளைமேக்ஸில் வந்து இந்த நமக்கு டைட்டிலில் தண்டர் போல்ட்ஸுக்கு மேலே ஒரு ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சம்பவத்துக்குரிய ரிவீலை ஒன்று பண்ணுவாங்க. அது ஒரு ஷாக்கு. அதுக்கப்புறமா செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் படு பயங்கரமான ரிவீலாக இருக்கும். எல்லாரும் வந்துட்டு ஷாக் மொமெண்ட்டுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி படம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாகவே ஃபீல் ஆச்சுன்னு தாங்க சொல்ல முடியும். ஸோ மொத்தத்தில் தண்டர் போல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான இன்ஸ்டால்மெண்ட் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் ஆஃப்டர் அ லாங் டைம். அதாவது இந்த நோ வே ஹோம், எண்ட் கேம்க்குலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த படம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு வெல் எக்ஸிக்யூட்டட் குட் மேனரில் எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸ் ஆஃப் ஈச் கேரக்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப அழகாகவே யதார்த்தமாகவும் காமிச்சிருப்பாங்க. நிறைய நம்மளுடைய பர்சனல் லைஃபோடு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லோன்லினஸ், டார்க்னஸ், ஃபீல் ஆஃப் வாண்டிங், கம்பெனி, ஃபேமிலி அப்படின்ற மாதிரி. அண்ட் பேட் கேரக்டர்ஸ் எல்லாரையும் வந்துட்டு நம்மளை ஹீரோவாக நினைக்க வச்சுட்டாங்க. அதுவும் ஈஸியாக நம்மளால் நினச்சிட முடியாது. அதை நல்லா சூப்பராக பில்ட் பண்ணி ஒரு குட் ஸ்க்ரீன் பிளேயில் பக்காவான ஆக்டிங்கோட மாசாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் அ செகண்ட் ஷாட். அதாவது எல்லாருக்குமே 2வது வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கலான்னு தாங்க சொல்லணும். நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். தண்டர் போல்ட்ஸுக்கு ஈராக்கெட் ஜைரஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5. கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க, நல்ல விஷுவலைசேஷனோடு இருக்கும். ஸோ அவ்வளோதான், உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஈராக்கெட். மறுபடியும் இன்னொரு ரிவ்யூவை சந்திக்கும் வரை டாட்டா, பை பை பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சென்ட்ரியெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டேன், வாயிட இழுத்துட்டு வந்து உங்களெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பேன். தேங்க்யூ.